கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோசுவா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். அன்பானவர்களே, இந்த வசனத்தில் நாம் எடுத்திருக்கிற ஒரு பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இப்போ நாம் எடுத்திருக்கிற பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை கர்த்தர் அறிவார். அன்பானவர்களே, இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியாய் நீ நடந்து வருகிறதை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இஸ்ரேல் ஜனங்க பார்த்தீங்கன்னா, வழி நடத்தப்பட்ட போது அநேகமான இன்னல்களுக்கும் வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் நடுவில் அவர்கள் அங்கே நடந்து வர்றாங்க. பல பிரச்சனைகளை அவங்க சந்தித்து வர்றாங்க. இதையெல்லாம் கடவுள் அறிந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே வனாந்தரமாய் அவர்கள் நடந்து வந்தார். நாம் வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? வனாந்தரமான வாழ்க்கையாக இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகளையும் அநேக துக்கங்களையும் அநேக கஷ்டங்களையும் நாம் என்ன பண்ணியிருப்போம்? கடந்து வந்திருப்போம். எல்லாருக்குமே அப்படித்தானா? எல்லாரும் அப்படித்தான் கடந்து வந்தாங்களா? எல்லாரும் அப்படித்தான் துன்பத்தை அனுபவிச்சாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் இந்த வனாந்தர வாழ்க்கையை அனுபவிக்காதவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க பெற்றோர்களுடைய சம்பாத்தியத்தில், அவங்க முன்னோர்கள் சம்பாதித்து வைத்த செல்வத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு கஷ்ட நஷ்டமெல்லாம் என்னன்னு தெரியாது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையாய் வாழணும்னு நினைக்கிறவங்க, பொய்யான வாழ்க்கை வாழாமல் யாரையும் ஏமாற்றாமல் மனித நேயத்தோடு உண்மையாய் வாழ வேண்டும் என்று வாழ்கிற அந்த மனிதர்கள், அந்த மக்கள் நிச்சயமாகவே வனாந்தர வாழ்க்கையை அனுபவித்திருப்பார்கள். வனாந்தர வாழ்க்கைனா என்னென்னா, வறட்சி, கஷ்டம், வேதனை, துக்கம், வியாதி, இதையெல்லாம் கடந்து தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை. இன்றைக்கி ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, நாளை மறுநாள் ஒரு பிரச்சனை. நேற்றோடு நமக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு நம்ம உட்கார்றப்போ ஒரு புது பிரச்சனை வரும். என்ன ஆண்டவரே, நேற்றோட என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் முடிஞ்சு நம்ம சந்தோஷமாக வாழணும்னு நினைக்க ஆரம்பிக்கிற ஒரு புது பிரச்சனை வருது. அப்போ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு சூழ்நிலைகள் நம்மை பாதித்தாலும் நாம் தைரியமாக இருக்கிறோம் பாருங்கள். அதுதான் கடவுள் அறிந்திருக்கிற ஒரு நிலை. இப்போ இவங்களுக்கு பாடுகள் அனுபவித்தாங்க, பசியை அனுபவித்தாங்க. சரி, அவங்களுக்கு காடைகளை கொடுத்துட்டார். பசியில் வேதனைப்பட்டாங்க. அந்த வேதனையை கடந்து வந்தபோது அவர்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது. தண்ணீர் தாகத்தில் தொண்டை வறண்டு போய் எல்லாம் சுருண்டு விழுகிற நிலை வந்தது. அவ்வளோ கஷ்டம் வர்றப்ப கண்மணியை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். அன்பானவர்களே, நம்முடைய கஷ்டத்துக்கு மத்தியில் நாம் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற போது நிச்சயமாகவே அதற்கான பலனை கர்த்தர் தரும். நேற்றுக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சுது, அந்த பிரச்சனையில் எப்படியோ நான் தப்பிச்சு வந்துட்டேன், கடவுள் என்னை எப்படியோ காப்பாற்றிட்டாரு, இனி சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சா இன்னொரு புது பிரச்சனை வந்துருச்சு. இந்த புது பிரச்சனையிலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றும். இந்த புதிய பிரச்சனையிலும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். இந்த புதிய பிரச்சனையிலிருந்து நாம் விடுவிக்கப்படக்கூடிய அந்த விடுதலையின் சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி தரும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா, நாம் எத்தனை நாள் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தாலும்
கடவுள் அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்துக்கிட்டே வருவார். நிச்சயமாகவே ஒரு நாள் உண்டு, அந்த நாளில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மையான இடத்துக்கு வைப்பார். உன் கையின் கிரியைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த வசனத்தோட முதல் பகுதியை நம்ம வாசித்தோம். அப்போ இந்த பாடுகளுக்கு மத்தியில், வேதனைகளுக்கு மத்தியில், துக்கங்களுக்கு மத்தியில் இதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளும்படியாக நாம் எத்தனை பாடுபட்டிருப்போம், எத்தனை வேதனைப்பட்டிருப்போம், அதற்கான எத்தனை முயற்சி எடுத்திருப்போம், அதுக்காக எத்தனை வேலைகளை நம்ம செஞ்சுருப்போம். இந்த வேலைகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்போ இவ்வளோ கஷ்டப்படுறானே என்னுடைய மகன், இவ்வளோ வேதனைப்படுறானே, இவ்வளோ துக்கப்படுறானே, அப்போ நான் ஆண்டவர் இடத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்படைத்து இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், அடுத்தது பிரச்சனைகள் உருவாகாத அளவுக்கு நாம் எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு வழியை காட்டுவார். அதுதான் உண்மை. ஒரு புதிய பிரச்சனை வராத அளவுக்கு நாம் எப்படி நடக்கணும், ஒரு புதிய சிக்கல் வராத அளவுக்கு நாம் எந்த மாதிரி நடக்கணும், நாம் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நாம் எப்படிப்பட்ட நண்பர்களை, எப்படிப்பட்ட நட்புகளை, எப்படிப்பட்ட உறவுகளை நாம் தேர்ந்தெடுக்கணும், இப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்படி கொடுக்குறப்ப அப்பா இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோ நாளும் நான் பட்ட வேதனைகளுக்கெல்லாம் ஒரு காரணம் இருந்துச்சு, அந்த காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் அந்த காரணத்துக்காக நான் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன், எந்த பிரச்சனையில் சிக்க மாட்டேங்கிற நமக்கு நாமே ஒரு ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஒரு முடிவு எடுக்கிறோம். பார்த்தீங்களா, அந்த நிலை தான் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிற ஒரு நிலை. அன்பானவர்களே, நாமளே பிரச்சனை பண்ணி, நாமளே ஏதோ ஒன்று செஞ்சு, நாமளே சிக்கலில் சிக்கிக்குவோம். ஆனால் நம்மை விடுவிக்கிறது கடவுளாக இருக்கிறார். ஏன்னா நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு. அன்பானவர்களே, நாம் கையிட்டு செய்கிற நம்முடைய கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய வனாந்தர வாழ்க்கை, நம் படுகிற வேதனையின் வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே இவ்வளோ நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த வனாந்தர வாழ்க்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறதுனால இனிமேல் அப்படி இல்லாதபடிக்கு, இனிமேல் அப்படிப்பட்ட வனாந்தர வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு ஒரு வசந்தமான வாழ்க்கையை கொடுப்பதற்கு கர்த்தர் காத்திருக்கு. நாம் நம்மை அர்ப்பணித்து, நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறப்போ நம் கையின் கிரியைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அன்பானவர்களே, நிச்சயமாகவே ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய வசந்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய விதமான ஒரு சிந்தனை, புது விதமான ஒரு ஜீவன், புது விதமான பலன் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தரிடத்தில் ஒப்படைங்க, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு துணை நிற்பார். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு யோசுவாவையும் மோசேயும் ஆசீர்வதித்திருக்கிற கர்த்தர் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கும் மாறாத தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்திருக்கிற வழியில் நாம் பயணிக்கிற போது கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறதற்காகவும் நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய வனாந்தர வாழ்க்கையில் நாங்கள் படுகிற வேதனைகளையும் துக்கங்களையும் கஷ்டங்களையும் நீர் அறிந்தவராக இருக்கிறீர். ஆகவே நீர் எங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் மலர நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் செய்கிற எங்கள் கையின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்தும் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அந்த உன்னதமான ஞானத்தை பெற்று அந்த அற்புதமான அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. தொடர்ந்து உமது வசனத்தை பின்பற்றுகிற இயேசு கிறிஸ்து காண்பித்த வழியில் நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தாரும். தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காணொளிகள் மேசியா சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக பதிவிடப்படுகிறது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஊழியம் வளர்வதற்கு அது உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.